மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய தினம்னு எடுத்துக்கலாம். முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல திருப்பங்களும் வெற்றி வாய்ப்புகளும் சந்தோஷங்களும் ஏற்படும். தொழில் சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கு சில தொல்லைகள் தொடர்ந்து இருந்த வண்ணம்தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் திட்டமிட்டு சரியான முறையில் செயல்படணும். அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸும்பாங்க ஆங்கிலத்தில், அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சில நேரங்களில் நமக்கு பிரதிகூலமான பலன்களுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சோதனை மிக்க ஒரு தினமாக இருக்கும். எதில் போனாலும் பிரச்சனைகள் இருக்கும். சில நேரங்களில் சில வேண்டாத அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரலாம். கவனமாக செயலாற்ற வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ஓரளவுக்கு அனுகூலமான தினமாக இருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும், நன்மைகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் ஏற்படும். மனம் தளராமல் நீங்கள் பணியாற்றும் பொழுது வெற்றிகள் ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற காரியங்களில் நிறைய தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க உடம்பில் கவனம் செலுத்தணும். எதிர்பாராத பின்னடைவுகள், சில நேரங்களில் செலவுகள், பண நஷ்டம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ரொம்பவும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் தடைகள் ஏற்படும், கொஞ்சம் மனக்கலக்கங்கள் ஏற்படும். நிதானமாக செயல்படுங்கள். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாக அமையும். எடுத்த காரியங்களில் நல்லபடியாக முடித்து நல்ல பெயர் வாங்குவீங்க. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப சாதுரியமான ஒரு பேச்சுக்கள் பேச முடியும். உங்களுடைய பேச்சு திறமையாலும் அறிவுத் திறமையாலும் எதனையும் வசீகரிக்கக்கூடிய, எதனையும் சாதிக்கக்கூடிய பலத்தை பெறுவீர்கள். குழந்தைகளாலும் நல்ல ஒரு முன்னேற்றமும் சந்தோஷமும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகளாகவே இந்த தினம் அமையும். முன்னேற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாகத்தான் அமைகிறது. முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல பலன்களே ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நல்ல தினம்தான், இருந்தாலும் கொஞ்சம் சோதனைகள் உண்டு. தன வரவும் உண்டு. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். நமக்கு ஒரு நிலையில்லா தன்மை, அதாவது ரெஸ்ட்லெஸ்னஸ் சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று நடக்கலை, அது பண்ணலை, மனசில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைதி இல்லாத ஒரு தன்மையை காண்பிக்கிறது. அப்போது நம்ம ஏதோ ஒரு காரியத்தை சரியாக முடிக்கலை, பாதியில் விட்டுட்டோம், இந்த மாதிரியான ஒரு நிலை. அது என்னன்னு பார்த்து சரியாக உங்களே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டால் நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய தினம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக அனுகூலமான வெற்றியை தரக்கூடிய, தன வரவை தரக்கூடிய தினமாக அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த காரியத்திலும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயரை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம்.
சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சில நேரங்களில் அது சுப செலவுகளாக கூட அமையும். நிறைய வேலை இருக்கும், ஆனால் கொடுக்கறது அதிகமாக இருக்க தவிர நமக்கு வரவு என்பது இருக்காது. அது போன்ற ஒரு தினமாக இது அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். எதிர்பாராத பின்னடைவுகள், சரிவுகள் இதெல்லாம் ஏற்படலாம். வயதானவர்கள் உடல் நலத்தில் குறிப்பாக அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு புதிய தொடக்கம், முன்னேற்றம் இதையெல்லாம் தரக்கூடிய தினமாக அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்படும், பின்னடைவுகள் ஏற்படும். கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் மறைந்து ஒருத்தரை ஒருத்தர் சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படும். சில பேருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு திருவிழா கோலம் போல் உங்களுடைய குடும்ப ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாமே. அப்போ நெருங்கிய உறவினர்களை பார்க்குறது, அது போன்ற ஒரு நிகழ்வுகள், அதனால் மனசில் ஒரு சந்தோஷங்கள், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு அனுகூல பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் சில கலக்கங்கள் தோன்றி மறைவதற்கான அறிகுறிகள் உண்டு. இருந்தாலும் சிறப்பான செயல்பாட்டினால் வெற்றிகளை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படலாம், கவனமாக செயல்படுங்கள். தொடர்ந்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு விதமான பயமும் பதட்டமும் ஏற்படும். இது நடக்குமா நடக்காதா என்று. நடக்கும் என்று நம்பி செயல்படும் பொழுது நிச்சயமாக நடக்கும். சில தடைகளை பற்றிய உங்களுடைய எண்ணங்கள் என்பது வெறும் பிரமைதான் என்று உறுதியாக சொல்லலாம். அனுகூலமான தினமாகத்தான் உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்படும், கவனமாக செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம், முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சில பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். தைரியமாக செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நிறைய உதவிகள்லாம் ஏற்படும். சில நேரங்களில் சற்று செலவுகள் கூடுதலாகும். செலவுகள் கூடுதலானாலும் அதனால் பயன் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக நீங்கள் பிரயத்தனப்பட்டால் அதற்கான ஒரு நல்ல நேரம் கூடி வரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் அமையிறது. அற்புதமான தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். சில நேரங்களில் நெருங்கிய நண்பர்களுடன் கூட வார்த்தைகள் தடித்து பிரச்சனைகள் உருவாகிவிடலாம், இல்லை தடைகள் ஏற்பட்டு விடலாம், லாபங்களுக்கு பங்கம் ஏற்படலாம். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப துல்லியமான முறையில் சரியான முறையில் கையாள வேண்டும். ஹேண்டில் வித் கேர்னு எழுதுவான அது மாதிரி. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இருந்தாலும் உறவுகளுக்குள் சில நேரங்களில் ஒரு சண்டைகள்லாம் ஏற்படும். அதனால் பொறுமையாக கையாள வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பின்னடைவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்கள். எந்த ஒரு முடிவையும்
தீர்க்கமான முடிவும் எடுப்பதை தள்ளி போடுவது நல்லது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் செய்கிற தொழிலில் கடுமையாக ஒரு உழைப்பும் அதற்கேற்ற ஒரு அற்புதமான பலன்களும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தோன்னா, உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட நன்மைகள் ஏற்படும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். இருந்தாலும் தெய்வ அருள் என்பது, கடாட்சம் என்பதும் சிறப்பாக இருப்பதால் எல்லோரும் பாராட்டத்தக்க வகையில் சிறப்பான செயல்பாடுகள் அமையும். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கவனமாக செயல்படுங்கள். மறதி, அவசரம், இதனால் சில தவறுகள் ஏற்படலாம். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம். சில நேரங்களில் சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் உடல் நலத்திலும் பண விஷயத்திலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் தோன்றி மறையக்கூடிய தினம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமான வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் தரக்கூடிய அற்புத தினமாக இது அமையிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொறுப்புகளை எடுக்கும் பொழுதும் இதை நம்மால் முடிக்க முடியுமா, சரியான முறையில் இதை ஆராய்ந்து முடிவெடுங்கள். தொடர்ந்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாகத்தான் வருகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்துவிடாது. இதில் எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி ஏற்படும். மனம் தளராமல் உங்கள் செயல்பாட்டில் ஈடுபட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். பெரிய பிரச்சனைகள்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் ஏற்படும். உயர்வான ஒரு தினமாக அமையும். அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து கடந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் தென்படும்.